எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜப்பான் பயணத்தை தொடர்ந்து சீனா செல்கிறார். அமெரிக்க வரி விதிப்பால் தமிழகத்தில் ஏற்றுமதி தொழில் கடும் பாதிப்பு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. திருப்பூரில் 3000 கோடி அளவில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழப்பதாக அச்சம். RSS பாஜக வாக்கு திருட்டை விரைவில் அம்பலப்படுத்துவோம். ராகுல் காந்தி எச்சரிக்கை. காங்கிரஸ் பக்கம் திரும்பும் விஜயின் கவனம். ராகுல் காந்தியை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டு வருவதாக தகவல். பாரில் ஆட்டம் போட்டு நண்பர்களுடன் சேர்ந்து IT ஊழியரை கடத்திய வழக்கு. நடிகை லட்சுமி மேனன் கூட்டாளிகள் மீது பல வழக்குகள் உள்ளதாக அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். இந்த பயணத்தின் போது ஜப்பான் பிரதமரை அவர் சந்திக்கிறார். ஜப்பானில் நடைபெறும் இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். வர்த்தகம், பாதுகாப்பு, பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளனர். ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் 31ஆம் தேதி சீனா செல்கிறார். அங்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். மக்கள் நலனுக்காகவே ஜப்பான் செல்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடுகளுக்கு பயணித்து உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அவரது பயணத்தின் போது முக்கிய ஒப்பந்தங்கள் பல கையெழுத்தாகின்றன. மேலும் உலகளவில் இந்தியாவின் ஆளுமையை நிலைநிறுத்தி வருகிறார். இந்நிலையில் மக்களின் நலனுக்காகவே ஜப்பான் செல்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக, RSS இணைந்து எவ்வாறு வாக்கு திருட்டில் ஈடுபடுகின்றன என்பதை விரைவில் அம்பலப்படுத்துவேன் என ராகுல் காந்தி எச்சரித்திருக்கிறார். பீகாரில் பேரணியில் ஈடுபட்டுள்ள ராகுல் காந்தி, பிரதமர் வாக்குகளை திருடுகிறார் என சிறு பிள்ளைகள் கூட தனது காதில் கூறுவதாக குறிப்பிட்டார். ஹரியானா தேர்தல்களில் நடைபெற்ற வாக்கு திருட்டு தொடர்பான ஆதாரத்தை அளித்திருப்பதாகவும் ராகுல் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஜவுளித்துறையின் மையமாக விளங்கும் திருப்பூரில் 3000 கோடி அளவில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் நிலை உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தொழில் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்க மத்திய அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் இன்று ஓய்வு பெறுகிறார். சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால், வீட்டு வசதித்துறை டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் ஆகிய இருவரும் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்றனர். இதனால் தமிழகத்தின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபி யார் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை RSS வழி நடத்தினால் என்ன தவறு இருக்கிறது என மத்திய இணையமைச்சர் முருகன் கூறியது குறித்து கருத்து தெரிவித்துள்ள திருமாவளவன், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் இருந்த காலகட்டத்தில் பாஜக, RSS உள்ளே நுழைய முடியவில்லை எனவும், ஆனால் பெரியார் பாசறையில் வளர்ந்த அதிமுகவை RSS வழி நடத்தினால் என்ன தவறு என கேட்கும் நிலை உருவாகியிருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது அதிமுக தலைமை எந்த அளவுக்கு பரிதாப நிலைக்கு சென்றுவிட்டது என்பதை காட்டுவதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். 2026 தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள விஜய் தனது தலைமையின் கீழ் கூட்டணியை உருவாக்க கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதிமுகவை சாடி உள்ள விஜய் காங்கிரஸ் பக்கம் கவனத்தை திருப்பி உள்ளதாகவும், கூட்டணி ஆட்சி என ஆசை காட்டி 70 சீட்டு வரை தருவதாக பேசப்படுவதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் ராகுல் காந்தியை சந்திக்க விஜய் அப்பாயின்மெண்ட் கேட்டு வருவதாகவும், தற்போது முதலமைச்சருடன் நல்ல உறவில் உள்ள ராகுல் பிடி கொடுக்காமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நமது நாட்டை புரிந்து கொள்ள சமஸ்கிருதம் அவசியம் என RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் தேர்வில் RSS பங்களிப்பு இல்லை என்றும், முரண்பாடுகள் இருப்பது உண்மைதான் என்றாலும் RSSக்கும் பாஜகவுக்கும் இடையே விரிசல் இல்லை என்றும் மோகன் பகவத் கூறியுள்ளார்.
விஜய்க்கு ஆதரவாக டிடிவி தினகரன் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். அண்மையில் வெளியான கருத்து கணிப்புகளை பார்த்தால் 2026 தேர்தலில் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட விஜய் ஏற்படுத்துவார் என தினகரன் கூறியுள்ளார். மேலும் விஜயால் பல கட்சிகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான நல்லக்கண்ணுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மருத்துவர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நல்லக்கண்ணு விரைவில் உடல்நலம் தேர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டிஎஸ்பி, துணை ஆட்சியர், வணிக வரி உதவி கமிஷனர், ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் உள்ளிட்ட பணிகளுக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. 70 காலி பணியிடங்களுக்கான இந்த தேர்வு கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடைபெற்றது. 2.27 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வரும் டிசம்பர் மாதம் முதன்மை தேர்வு நடைபெறுகிறது. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் வரி குறைக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா மீது அமெரிக்கா கூடுதல் வரி விதித்திருக்கிறது. இதற்கு சுமூக தீர்வு காண இந்தியா நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் வரி குறைக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்திருப்பதாக தெரிகிறது. பாரில் ஆட்டம் போட்டு ஐடி ஊழியரை கடத்திய விவகாரத்தில் நடிகை லட்சுமி மேனன் வசமாக சிக்கியுள்ள நிலையில் அவர் கைதை தவிர்க்க முன்ஜாமீன் பெற்றுள்ளார். இந்நிலையில் லட்சுமி மேனனின் நண்பர்கள் ஏற்கனவே பல கிரிமினல் வழக்குகளில் தொடர்புள்ளதாக தெரிய வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.